ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க 35 நாடுகளுடன் பிரான்ஸ் தீவிர பேச்சுவார்த்தை. பிரான்ஸ் கடற்படை தளபதியுடன் 12 நாடுகளின் கடற்படை தளபதிகள் முக்கிய ஆலோசனை. பிரான்சில் 58 மில்லியன் யூரோ மருத்துவ காப்பீட்டு மோசடி அம்பலம். இறந்த பல் மருத்துவர் பெயரிலும் மோசடி. பாரிஸில் வேலிப் சைக்கிள் பயனர்களுக்கு வசந்த கால சலுகை. சரிந்த சந்தாதாரர்களை ஈர்க்க சிறப்பு சலுகைகள். பிரான்சில் உணவு மூலம் பரவும் கேட்மியம் நச்சுப்பொருள். இளம் வயதினரிடையே கணைய புற்றுநோய் அதிகரிக்க இதுவே காரணம் என மருத்துவர்கள் எச்சரிக்கை. பிரான்சில் எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக சரக்கு வாகன உரிமையாளர்கள் போராட்டம். சனிக்கிழமை முதல் லியோன் உள்ளிட்ட நகரங்களில் சாலை மறியல். கல்வி சுற்றுலாவாக இங்கிலாந்து சென்ற 4 பிரெஞ்சு மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை புகாரால் அவசரமாக நாடு திரும்பிய மாணவிகள். பிரான்சில் மீன்பிடி தொழிலை முடக்கிய எரிபொருள் நெருக்கடி. டீசல் விலை உயர்வால் கடலுக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் மீனவர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் போரை தொடர்ந்து உலகின் முக்கிய வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணை முழுமையாக மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளதால் உலகெங்கிலும் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. உலகின் மொத்த எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு இந்த நீரிணை வழியாகவே கொண்டு செல்லப்படுவதால் இதனை மீண்டும் திறப்பது தொடர்பாக சுமார் 35 நாடுகளுடன் பிரான்ஸ் அரசு தீவிர பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளது. போர் முடிவடைந்த பின்னரே ஹார்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்திற்கு பாதுகாப்பளிக்கும் நடவடிக்கைகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என பிரான்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. போர் முடிந்தாலும் இந்த வர்த்தக பாதையில் ஈரான் தொடர்ந்து இடையூறுகளை ஏற்படுத்தலாம் என்ற அச்சம் நிலவி வரும் நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் உள்ள கண்ணி வெடிகளை அகற்றுதல் மற்றும் கப்பல் போக்குவரத்தை பாதுகாத்தல் போன்ற முக்கிய நடவடிக்கைகளில் உதவ இந்த 35 நாடுகளும் உறுதியளித்துள்ளன. இதற்கிடையே பிரான்ஸ் கடற்படை தளபதியான அட்மிரல் நிக்கோலஸ் வாஜோர் கடல்வழி பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து பிரித்தானியா, ஜெர்மனி, இத்தாலி, இந்தியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட 12 நட்பு நாடுகளின் கடற்படை தளபதிகளுடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் சுகாதார காப்பீட்டு அமைப்பை ஏமாற்றி சுமார் 58 மில்லியன் யூரோக்கள் அளவிலான மாபெரும் நிதி மோசடியில் ஈடுபட்ட 7 பேர் மீது பாரிஸ் அரசு வழக்கறிஞர் லோர் பெக்குவோ அதிகாரப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள 18 சுகாதார மையங்களில், குறிப்பாக பல் சிகிச்சை மையங்களில் கடந்த 2024ஆம் ஆண்டு இறுதியில் புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றதிலிருந்து நோயாளிகளுக்கு பொய்யான சிகிச்சை சேவைகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்து இந்த கொள்ளை அரங்கேறியுள்ளது. கூடுதல் சுகாதார காப்பீடு பெற்றவர்களின் பெயர்களை பயன்படுத்தி வழக்கமான செலவுகளை விட பல மடங்கு அதிகமாக கட்டணம் வசூலித்து இந்த மோசடி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மார்சை நகரில் உள்ள ஒரு மையத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டிலேயே இறந்து போன ஒரு பல் மருத்துவரின் பெயரில் போலியாக சிகிச்சை கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டிருப்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கப்பெற்ற ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் பலருக்கு அந்த சிகிச்சைகள் அளிக்கப்படவே இல்லை என்பதும், சிலர் அந்த மையங்களுக்கு ஒருபோதும் சென்றதில்லை என்பதும் திட்டவட்டமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட 7 பேர் மீது ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி, பண மோசடி மற்றும் குற்றவியல் சதி உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு ஒருவர் தடுப்பு காவலிலும் மற்றவர்கள் நீதிமன்ற கண்காணிப்பிலும் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடமிருந்து இதுவரை 3 லட்சம் யூரோக்களுக்கும் அதிகமான பணம் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பிரான்சில் செயல்படும் பிரபல வேலி பொது சைக்கிள் பகிர்வு நிறுவனம் சரிந்து வரும் தனது சந்தாதாரர்களின் எண்ணிக்கையை மீண்டும் அதிகரிக்கும் நோக்கில் வசந்த கால சிறப்பு சலுகையாக ஏப்ரல் நடுப்பகுதி வரை ஆண்டு சந்தாவிற்கு புதிதாக பதிவு செய்யும் அல்லது புதுப்பிக்கும் பயனர்களுக்கு ஒரு மாத சந்தாவை முற்றிலும் இலவசமாக வழங்குகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மின்சார சைக்கிள்களுக்கான கட்டணங்கள் மாற்றியமைக்கப்பட்டதை தொடர்ந்து
5,31,000 இருந்த சந்தாதாரர்களின் எண்ணிக்கை இந்த பிப்ரவரி மாதத்தில் 4,55,000 அதாவது சுமார் 14% அளவுக்கு கணிசமாக குறைந்துள்ளது. இந்த மாபெரும் வீழ்ச்சியை சரிகட்டவும் அவ்வப்போது சைக்கிள்களை பயன்படுத்துவோரை நிலையான வருடாந்திர சந்தாதாரர்களாக மாற்றவும் ஏஜ் மாப் அமைப்பு இந்த அதிரடி விளம்பர பிரச்சாரத்தை தொலைக்காட்சி மற்றும் மெட்ரோ விளம்பர பலகைகள் வாயிலாக பரவலாக முன்னெடுத்து வருகிறது. இந்த புதிய சலுகையை பெற விரும்பும் சாதாரண சைக்கிள் பயனர்கள் V+ திட்டத்தின் கீழ் 4.30 யூரோக்களும், மின்சார சைக்கிள் பயனர்கள் VMAX திட்டத்தின் கீழ் 9.30 யூரோக்களும் மதிப்பிலான இலவச சலுகையை ஆஃப்ரி 26 என்ற சிறப்பு குறியீட்டை பயன்படுத்தி பெற்றுக் கொள்ளலாம். வரவிருக்கும் வசந்த காலம் மற்றும் கோடை காலங்களில் வேலிப் சைக்கிள்களின் பயன்பாடு பெருமளவு அதிகரிக்கும் என்பதால் இந்த சிறப்பு சலுகை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சில் இளம் வயதினரிடையே கணைய புற்றுநோய் அதாவது பான்கிரியாட்டிக் கேன்சர் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கு உணவின் மூலம் பரவும் காட்மியம் என்ற அபாயகரமான நச்சு உலோகத்தின் தாக்கமே முக்கிய காரணமாக இருக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் பெரும் கவலை தெரிவித்துள்ளனர். விவசாய உரங்கள் மூலமாக மண்ணிலும் அங்கிருந்து நாம் அன்றாடம் உட்கொள்ளும் உணவிலும் இந்த நச்சு உலோகம் அதிக அளவில் கலந்து மனிதர்களின் உடலில் சேர்ந்து வருகிறது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள பெரியவர்களில் சுமார் பாதி பேர் பாதுகாப்பான நச்சுத்தன்மை அளவுகளை மீறி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆன்சஸ் அமைப்பு அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள மருத்துவ நிபுணர் பியர் சோவே, இந்த அதிகப்படியான நச்சு வெளிப்பாட்டை குறைக்க உடனடியாக அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் செயலற்றிருப்பதை இனியும் ஏற்க முடியாது எனவும் கடுமையாக எச்சரித்துள்ளார். குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் உரங்களில் காட்மியம் கலக்கும் அளவு கிலோவுக்கு 60 மில்லிகிராமாக உள்ள நிலையில் பிரான்சில் இது இன்னமும் 90 மில்லிகிராமாகவே நீடிப்பது பெரும் வருத்தமளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காட்மியம் நச்சு உடலில் அதிக அளவில் சேருவதால் எலும்பு, சிறுநீரகம், இதயம், நரம்பியல் மற்றும் இனப்பெருக்க மண்டல கோளாறுகள் ஏற்படுவதுடன் இது புற்றுநோய்க்கான மிக முக்கிய அபாய காரணியாகவும் கருதப்படுகிறது. எனவே நச்சு அளவை குறைப்பதற்கான கால அட்டவணையை அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் தங்களின் காலை உணவில் சாக்லேட் சேர்க்கப்பட்ட தானியங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டு பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கூடுதல் அரசாங்க நிதியுதவியை கோரியும் பிரெஞ்சு சரக்கு வாகன உரிமையாளர்கள் மாபெரும் சாலை மறியல் போராட்டங்களை அறிவித்துள்ளனர். ஐரோப்பிய சரக்கு வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதி ஜீன் மார்க் ரிவேரா கூறுகையில், தங்களின் மொத்த இயக்க செலவுகளில் 30% எரிபொருளுக்கே செலவிடப்படுவதால் எரிபொருள் நிலையங்களிலேயே விலையை நேரடியாக குறைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதற்காக நாளை சனிக்கிழமை லியோன் மற்றும் கிளர்மont ஃபெரண்ட் ஆகிய நகரங்களில் சாலை மறியல் போராட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதுடன் வரும் திங்கட்கிழமை முதல் நாடு முழுவதும் மாபெரும் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. எரிபொருள் விலைவாசி உயர்வால் அனைத்து வாகன ஓட்டிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் வரி செலுத்துவதற்கான காலக்கெடு நீட்டிப்பு மற்றும் வணிக கடன்கள் வழங்குதல் போன்ற சலுகைகள் சரக்கு வாகன உரிமையாளர்கள் மற்றும் மீனவர்கள் போன்ற வணிகர்களுக்கு மட்டுமே பிரெஞ்சு அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு வெள்ளிக்கிழமை என்று வணிக நிறுவனங்களுக்கு மட்டுமே பயன்படும் வகையிலான செக் எனர்ஜி என்ற புதிய திட்டத்தையும் அறிவித்துள்ளார். முன்னதாக எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்கும் அவசர கால நடவடிக்கையாக வழக்கமாக கோடை காலத்தில் மட்டுமே விற்கப்படும் அதிக உரைநிலை கொண்ட டீசலை விற்பனை செய்யவும் அரசாங்கம் தற்காலிக அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் லெ ஹாவ்ரே நகரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் சிலர் கடந்த திங்கட்கிழமையன்று இங்கிலாந்துக்கு கல்வி சுற்றுலாவாக சென்றிருந்தனர். அவர்களில் 15 முதல் 16 வயதுக்குட்பட்ட 4 மாணவிகள் அங்குள்ள ஒரே குடும்பத்தின் வீட்டில் தங்குவதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அந்த வீட்டில் தங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்ததாக அந்த மாணவிகள் தங்களுடன் வந்த ஆசிரியரிடம் அதிர்ச்சியளிக்கும் புகாரை அளித்ததை தொடர்ந்து அவர்கள் 4 பேரும் கடந்த புதன்கிழமையன்று அவசரமாக பிரான்சுக்கு திரும்பியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக இங்கிலாந்தில் தற்போது விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோரை பள்ளி தலைமை ஆசிரியர் வியாழக்கிழமையன்று நேரில் சந்தித்து நிலைமையை விளக்கியுள்ளார். மேலும் அந்த இளம் மாணவிகளுக்கு தேவையான உளவியல் ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ உதவிகள் உடனடியாக வழங்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார்.
இங்கிலாந்து விசாரணைக்கு இணையாக லெஹாவ்ரே அரசு வழக்கறிஞரிடமும் பள்ளி நிர்வாகம் சார்பில் அதிகாரப்பூர்வ புகார் ஒன்றும் அளிக்கப்பட உள்ளது. வழக்கமாக இதுபோன்ற கல்வி பயணங்களின் போது சிறப்பு முகமைகள் மூலமாகவே மாணவர்களுக்கான தங்கும் வீடுகள் பாதுகாப்பாக தேர்ந்தெடுக்கப்படும் நிலையில் அதற்காக பள்ளியால் பணம் செலுத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வீட்டிலேயே இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது குறித்த பெற்றோர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீதமுள்ள மாணவர்களுக்கான சுற்றுலா தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அந்த 4 மாணவிகள் அவசரமாக நாடு திரும்பியதற்கான காரணம் மற்ற மாணவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி பிரெஞ்சு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது. டீசல் விலை 2 மடங்காக திடீரென உயர்ந்துள்ளதால் மீன்பிடி தொழில் இனி லாபகரமானதாக இருக்காது என கருதி பாஸ் த கலே மாகாணத்தில் உள்ள புலோன் சர்மர் துறைமுகத்தைச் சேர்ந்த ஏராளமான மீனவர்கள் கடந்த மார்ச் 25 அன்று முதல் கடலுக்கு செல்வதை தவிர்த்து படகுகளை துறைமுகத்திலேயே நிறுத்தி வைத்துள்ளனர். இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள கேப்டன் தியோராமிட் 24 மணி நேர கடல் பயணத்திற்கு தங்களுக்கு சுமார் 2500 லிட்டர் டீசல் தேவைப்படுவதாகவும், தற்போதைய நிலையில் 1 லிட்டர் டீசல் 1.06 யூரோவாக உயர்ந்திருப்பதால் தங்களின் மொத்த வருவாயில் என்பது முதல் 100% வரை எரிபொருளுக்கே செலவாகிவிடுவதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இதனால் எவ்வித லாபமும் இன்றி தன்னிடம் பணியாற்றும் 14 ஊழியர்களுக்கும் கடந்த 2 வாரங்களாக சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் அவர் தவித்து வருகிறார். எவ்வித வருமானமும் இன்றி தங்களது சிறு சேமிப்பை நம்பி வாழ்ந்து வரும் அந்த இளம் மாலுமிகள் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறித்த துறைமுகத்தில் உள்ள 50 படகுகளில் 15 படகுகள் முடங்கியுள்ளதால் உள்ளூர் மீன் சந்தைகளில் பெருமளவு மீன் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. வரத்து குறைந்துள்ளதால் கிலோவுக்கு 2 முதல் 6 யூரோக்கள் வரை மீன்களின் விலை உயரக்கூடும் என மீன் வியாபாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த விலைவாசி உயர்வை சமாளிக்க வாடிக்கையாளர்கள் வாரத்திற்கு 3 முறை மீன் உண்பதை 2 முறையாக குறைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளனர். இதற்கிடையே எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து தப்பி பிழைப்பதற்காக எஞ்சியுள்ள சில மீனவர்கள் கடற்கரைக்கு மிக அருகிலேயே மீன்பிடிக்கும் மாற்று வழியை கையாண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.